ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் சோம்பு, ஒரு 10 பல் பூண்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்குற வரைக்கும் வதக்கி அது கூட ஒரு தக்காளி போட்டு வதங்கணும். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கணும். இதுவே பெரிய குழந்தைங்களுக்கு தரீங்க அப்படின்னா கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, அப்படி இல்லைன்னா பிரியாணி மசாலா கொஞ்சமாக சேர்த்து வதக்கணும். மசாலாவுடைய ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குவாங்க. இது லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்கன்னா ரொம்பவும் ஈஸியான ரெசிபி தான். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 2 முட்டை தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து ஹை ஃப்ளேமில் வச்சு உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி, அது இந்த முட்டை 2த்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்து ஆற வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலான நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சாதத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும். நீங்கள் இதை சின்ன குழந்தைங்களுக்கு தரீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக வெதுன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றி ஊட்டி விட்டீங்க அப்படின்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. இது ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ஃபைனலாக காரத்துக்கு 1 ஸ்பூன் பெப்பர் மசாலாவும், இதில் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி பத்தலை அப்படின்னா லைட்டாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி எடுத்திங்கன்னா முட்டை சாதம் ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மல்லி ஸ்பைசி யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.